ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்று சேர்ந்துருப்பாங்க. அதுவும் இல்லாமல் கூடிய சீக்கிரம் நம்ம ஹீரோயினை கல்யாணம் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வேற சொல்லியிருப்பான். அந்த சந்தோஷத்தில் நம்ம ஹீரோயினும் துள்ளி குதிச்சிட்டு இருந்திருப்பா. ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம ஹீரோயின் வந்துட்டு சரி நமக்காக நம்மளால இவ்வளோ பண்ணுறாரு, காலையில் நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம ஃபேஸில் வெளிச்சம் அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொடையெல்லாம் வேற வச்சுட்டு போயிருக்காரு. அவருக்கும் நம்ம கேர் பண்ணி லவ்வாக ஏதாவது ஒன்று பண்ணணும், நம்ம லவ் லாங்குவேஜ் அவருக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ சும்மா இல்லாமல் என்ன பண்ணுறான்னா கிச்சனுக்கு போகிறா. அங்கே போயிட்டு இன்னைக்கு என்ன சமைக்க போறீங்க அப்படின்னு சொல்லும்போது ஒன்றும் இல்லை பம்கினை வச்சு அல்வா மாதிரி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்ல, அப்படின்னா அவருக்காக நானே பண்ணுறேனே, என் கையால் பண்ணால் இன்னும் அவருக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு கிச்சனுக்குள்ளே போயிட்டு ரொம்ப ப்ரொஃபஷனலாக அந்த மேலே துணியெல்லாம் கட்டிக்கிறது, அப்புறம் அந்த பம்கினை கட் பண்ணுறது, இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருக்குது. அங்கே இருக்கவங்களாம் பார்த்துட்டு ஓஹோ பயங்கரமாக சமைக்க தெரிஞ்சவங்களா இருப்பாங்க போல அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே கட் பண்ணால் அடுத்த சீனில் நம்ம ஹீரோயின் அந்த அல்வாவை கொண்டு ஹீரோ கிட்ட வந்து வைக்கிறா. என்ன இது நீயா பண்ண அப்படின் போது ஆமாம் நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்ல ஹீரோவுக்கு ரொம்ப காண்டாயிருது. யாருங்க வேலைக்காரங்களாம் இங்கே வாங்க, எதுக்காக நீங்களா இருக்கும்போது இவ்வளோ சமைக்க விட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினும் ஐயோ நானே தான் போய் சமைச்சேன், அவங்கெல்லாம் என்ன சமைக்க சொல்ல கிடையாது, நீ எதுக்காக இதெல்லாம் பண்ண, இங்கே பாரு உன் கையில் காயம்லாம் ஏற்பட்டுருக்கு, இதுக்கப்புறம்லாம் நீ கிச்சனுக்கு போவாத அப்படின்னு சொல்லும்போது ஐயோ இதெல்லாம் ஒரு பெரிய ஐடியா கிடையாது, நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு அப்படின்னு சொல்ல ஹீரோவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடியே என் பொண்டாட்டி எனக்காக இப்படிலாம் பாசமாக பணிவிட பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில் வைக்க தான் சாப்பிட்ட சாப்பாடே இல்லை என்பதை அரசன் உணர்ந்தான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவை காட்டிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினும் பார்த்துட்டு ஐயோ என்னங்க எதுவுமே பேச மாட்டீங்க, சொல்லுங்க எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கும்போது நல்லா வாயில் வருது, சொல்ல முடியல, இதை நான் மட்டும் சாப்பிட்டா கரெக்டாக இருக்காது, வெளியில் நீ அவங்ககிட்டலாம் கொடுத்துட்டியா, ஷின்னு குண்டு அசிஸ்டன்ட்லாம் கொடுத்துட்டியா அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்குலாம் நான் ஃபஸ்ட்டே நிறைய கொடுத்துட்டேன், இல்லைனா உங்களுதும் கேட்டுருவாங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது இதையும் நீ அவங்ககிட்டே கொடுத்துருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒரு பக்கம் கஷ்டப்பட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இப்போ அப்படியே இந்த பக்கம் வெளியில் நம்ம ஷின்னும் குண்டு அசிஸ்டண்ட்டோ அதை சாப்பிடுவாங்களா, அப்போ உடனே நம்ம குண்டு அசிஸ்டன்ட் ஷின்னை பார்த்து ஐயோ டே நம்ம அரசருக்கு ஹெல்ப் பண்ணுறது அந்த கிம்முக்கு பிடிக்காம நமக்கும் அந்த பறவையோட விஷயத்தை போட்டான் போலடா, முடியலடா என்னால் ஒரு மாதிரி நாக்கெல்லாம் தள்ளுதுரா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்பூனை தூக்கி போடும்போது அங்கே ஒரு நாய்க்குட்டி வளர்ப்பாங்க. அந்த நாயும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பூனை மோந்து பார்த்துட்டு ஓடியே போயிடுது. ஐயோ இந்த நாய்க்கு கூட பிடிக்கலடா டே, இதெல்லாம் கண்டிப்பாக யாருமே சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லி இவங்க கதறிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அதை ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிடறான். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எப்படிங்க இருந்துச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சிரிச்ச மணிக்கே கேட்கும்போது இவ்வளோ அழகாக மூஞ்ச வச்சுக்கிட்டு இப்படி கேட்டால் நான் எப்படி நல்லா இல்லைன்னு சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளேயே யோசிச்சுக்கிட்டு சூப்பராக இருந்துச்சுமா, நான் இது வரைக்கும் இப்படி சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அப்போ இந்தாங்க இன்னொரு பவுலையும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வைக்கும்போது ஹீரோ அவ்வளோதான் மருத்துவர்கள்லாம் கொஞ்சம் ரெடியாக இருக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து மறுபடியும் சாப்பிட ஆரம்பிக்கிறான். ஸோ எல்லாத்தையுமே சாப்பிட்டு முடிச்சுட்டு அவன் வெளியே நடக்க முடியாமல் நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு பார்த்துட்டு ஏதோ தோண ஆரம்பிக்குது, ஏங்க என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி நடந்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு வேளை சாப்பிட்டது ஒத்துக்கலையோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இல்லைம்மா அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அது நல்லா தான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதையே சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினும் கைகாலெலாம் தொட்டு பார்க்குறா, ஏதோ ரொம்ப சூடாக வேற இருக்குது, ஐயோ உங்களுக்கு ஏதோ பித்தம் பிடிச்சிச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ம குண்டு அசிஸ்டண்ட்டும் ஷின்னும் வேற அரசரே நீங்கள் எதுக்காக அந்த அல்வாவை அதிகமாக சாப்பிட்டீங்க, கருமம் அது யார் பண்ணாங்கன்னு தெரியல, ஃபர்ஸ்ட்டு அது பண்ணவங்களை வேலையை எடுத்துக்கோங்க, அவ்வளோ கேவலமான ஒரு அல்வாவை யார் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயினும் காண்டாயிட்டு நான் தாண்டா பண்ணேன் அப்படின்னு சொல்ல ஐயோ மனுஷனுக்கு தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோவும் முறைச்சு பார்த்துட்டு இருக்கான், ஏன்டா இந்த விஷயத்தை அவகிட்ட சொன்னேன், அவள் பண்ணது நல்லா இல்லைன்னு அவளுக்கே தெரியக்கூடாதுன்னு சொல்லி தாண்டா நான் கஷ்டப்பட்டு அந்த 2 பவுலையும் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சு போயிடுச்சு. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை தரன்னு இழுத்துட்டு ஒரு ரூம்குள்ளே போயிட்டு எனக்கு சில நாட்டு மருத்துவங்கள் எல்லாமே தெரியும், அது மூலமாக உங்க உடம்புல இருக்க பித்தம் எல்லாத்தையுமே நான் வெளியேற்றிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு ஒரு ஊசியை வச்சு கையிலெல்லாம் குத்திக்கிட்டு இருப்பா. ஹீரோ உடனே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கதறான், வலி தாங்க முடியாம, இது பக்கத்து உலகத்துக்கே கேட்கும் போல நம்ம குண்டு அசிஸ்டன்ட் ஓடி வரான், ஐயோ அரசே என்னாச்சு, யாரும் உங்களை அட்டாக் பண்ணது அப்படின்னு போது ஒன்னும் இல்லடா ஊசி வச்சு தாண்டா குத்துனா, நீ கம்முனி இருந்து போடா அப்படின்னு சொல்லும்போது அவனும் அங்கிருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் ஒரு சுடு தண்ணியில் நம்ம ஹீரோட கையை வச்சு சும்மா விளாவி விட்டுட்டு இருப்பான் நம்ம ஹீரோயின். அந்த டைமில் நம்ம ஹீரோயினோட கையிலையும் அடிபட்டுருக்கும்ல அந்த பம்கினை வெட்டும்போது. ஸோ இப்போ இவங்க 2 பேரோட கையிலையும் ரத்த காயம் இருக்கு, அதனால இவங்க 2 பேரோட கையும் ஒன்னா அந்த தண்ணியில் டச் ஆகும்போது அகைன் இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா கூடு விட்டு கூடு பஞ்சிடுறாங்க. ஸோ எப்போல்லாம் தண்ணியில் இவங்க 2 பேரோட உடம்புலையும் ரத்த காயம் ஏற்பட்டு அந்த ரத்தம் 2 ஒன்று சேருதோ அந்த டைமில் தான் இவங்க 2 பேரும் கூடு விட்டு கூடு பாயிறாங்க போல. ஸோ மயக்கத்திலேருந்து டக்குன்னு கண் முழிக்கும் போது அகைன் இவங்க 2 பேரும் ஒருத்தர் உடம்பு மாறி இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. ஐயோ இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்க அவங்க 2 பேரும் கூப்பிடுறாங்க. அவங்களும் உள்ள வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்போ நான் பார்க்கறதுக்கு எப்படி தெரியுறேன் யார் மாதிரி தெரியுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா குழப்பத்தோட பேசிட்டே இருக்கும்போது இது என்ன கேள்வி, நீங்க 2 பேரும் நீங்களா தான் தெரியுறீங்க, அதான்டா நான் யார் மாதிரி தெரியுறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீங்க ராஜா மாதிரி தெரியுறீங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சு போச்சு, அப்படின்னா கன்ஃபார்மா 2 பேரும் மறுபடியும் ஒரு டைம் உடம்பு மாத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சடனாக அந்த நேரத்தில் நம்ம ஹீரோயினை பார்த்து பேசுறதுக்காக கிம் வேற வந்திருப்பான். ஸோ இப்போ நம்ம ஹீரோயினோட உடம்புல யார் இருக்கிறது, ஹீரோ தானே, அதனால அவன் போயிட்டு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவனும் இல்லை அன்னைக்கு அந்த பறவை வரும்போது நீங்க தான் தைரியமா அந்த சின்ன பறவை எடுத்துட்டு போனீங்களா, அது சம்பந்தமா நான் வந்து உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்து இப்போ ஹீரோவோட உடம்புல தானே இருக்கா, அவள் வந்துட்டு இல்லை நீ போவேணா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் நான் பார்த்துக்கிறேன் நான் தான் போயிட்டு வரேன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தைரியமாக பேசுகிறான். ஏன்னா இப்போ
அவளுடைய உடம்புல நம்ம ஹீரோ தானே இருக்கான், அதனால தான் தைரியமாக பேசுகிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கிம்மை மீட் பண்ணிட்டு சொல்லுங்கள் நீங்கள் என்ன கேட்கணும் அது விஷயமா அப்படின்னும் போது, இல்லை உங்களுக்கு எப்படி தெரியும் அந்த சின்ன பறவையை தேடி அது அம்மா பறவை எப்படி பார்த்தாலும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்போது, இது என்ன பெரிய விஷயம், அந்த குட்டி பறவை எடுத்துகிட்டு வந்தால் அம்மா பறவை பின்னாடியே வரும் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லும்போது நம்ம கிம்முக்கு வந்து டவுட் வருது. எனக்கு இப்போ அதில் சந்தேகம் கூட கிடையாது, ஆனால் அந்த குட்டி பறவை அங்கே தான் இருந்துச்சு அப்படின்றது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதுவா அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து இப்போ பாட்டி வந்து சொல்ல ஆரம்பிச்சிடறான். ஹீரோ பாட்டி தான் வந்து அந்த பறவை அங்கே இருக்குன்னு சொன்னாங்க, அதனால தான் நான் அதை எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னு சொல்லிடுறா. இதை கேட்ட உடனே இந்த கிம் அவனுடைய மைண்டுக்குள்ளே ஒரு விஷயத்தை யோசிக்க ஆரம்பிக்கிறான். இந்த பறவையை பற்றின விஷயம் இவளுக்கு அதிகமாக தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஒருவேளை ஹீரோவோட முன்னாள் மனைவி இறந்து போயிட்டு தான் நினச்சிட்டு இருந்தோம், அவளா இவ இருப்பாளா, ஏன்னா பார்க்கறதுக்கும் அப்படியே தான் இருக்கா. அதுவும் இல்லாமல் அவளுடைய டெட் பாடி எடுக்கும்போது கூட ஃபேஸ் தெளிவாக தெரியவே இல்லை. ஸோ என்ன மாட்டி விடணும் அப்படின்றதுக்காக தான் இவன் இந்த பறவையை பற்றின விஷயம்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பாளா, அப்படின்னா இதை நம்ம இவளுக்கு எதிராகவே யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவன் மைண்டுக்குள்ளே ஏதோ பிளான் பண்ணுறான் ஹீரோயினை மாட்டி விடுறதுக்காக. அப்படியே அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ மட்டும் பேசிட்டு ஓடி வந்துடுறான். ஹீரோயின் பார்த்துட்டு என்னாச்சு என்ன பேசினா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் அவன் ஒன்றும் பெருசாக எதுவுமே பேசல. சரி கண்டுபிடிச்சிட்டியா நம்மளோட பாடி எதனால மறுபடியும் மாறிச்சு அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயினும் நானும் அதை தான் இவ்வளோ நேரமாக யோசிச்சுட்டே இருந்தேன், ஆனால் எனக்கு எதுவுமே தெரியவே இல்லை, உங்களுக்காவது இதை தெரிஞ்சா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கும் தான் ஒன்றுமே தெரியவே இல்லை. சரி நம்ம இது வரைக்கும் நம்மளுடைய பாடி ஸ்வாப் ஆகும்போது காமனாக நடந்த விஷயம் ஏதாவது இருக்கான்னு சொல்லி செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம 2 பேரும் தண்ணியில் விழுந்தோம், அப்போ நம்மளுடைய பாடி வந்து ஸ்வாப் ஆச்சு. ரெண்டாவதா மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது நம்ம 2 பேரோட பாடியும் ஸ்வாப் ஆயிடுச்சு. ஸோ அப்படின்னா தண்ணி வந்து இதில் ஒரு மெயின் ரீசனாக இருக்கு. ரெண்டாவது ரீசன் நம்மளுடைய பிளட், அதனால தான் நம்மளுடைய பாடி ஸ்வாப் ஆயிருக்கு போல. இப்போ இந்த தண்ணியில் நம்மளுடைய பிளட்டை விட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரோட பிளட்டையும் நம்ம ஹீரோயின் வந்து விட்டு பார்க்குறா. பட் இருந்தாலும் இவங்க மாறவே இல்லை. சரி நம்ம கையையும் உள்ள விட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை உள்ள விடும்போது அந்த டைமில் இவங்க 2 பேரோட பாடியும் ஸ்வாப் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமேட்டு தான் உங்களுக்கு தெரிய வருது, ஓஹோ அப்படின்னா இதுதான் கதையா, தண்ணிக்குள்ளே எப்போ நம்மளுடைய பாடி வந்து ஒரு காயத்தோடு இருக்குதோ அந்த டைமில் நம்ம 2 பேரோட பாடியும் ஸ்வாப் ஆகுது. ஸோ இதுதான் ரீசனா அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேருக்கும் இப்போ உண்மையான காரணம் தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஹீரோயினோட கையில் அந்த காயம்லாம் ஏற்பட்டிருக்கும்ல, அது எல்லாத்துக்குமே ஹீரோ வந்து மருந்து போட்டுட்டே இருப்பான். ஸோ இதை நம்ம ஹீரோயினும் ரொம்ப ரொமான்டிக்காக ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்கா. இதே நேரத்தில் இன்னொரு பக்கம் யாரோ 2 பேரை வந்து ஒரு சிப்பாய் பிடிச்சி வச்சு மிரட்டிட்டு இருக்கான். நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதே தான் நீங்கள் சொல்லணும் அப்படின்ட்டு. இவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிம்முடைய அசிஸ்டன்ட். அதுவும் இல்லாமல் இப்போ இவன் யாரை பிடிச்சி வச்சிருக்கானா, இவங்க 2 பேரும் இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் ஒரு கிராமத்தில் இருந்தால அந்த வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய 2 பேர் தான். ஸோ இவங்களை எதடா சொல்ல சொல்லி மிரட்டிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லி ஒன்றுமே புரியல. அதே சமயம் நம்ம ஹீரோவும் ஹீரோயின் இதுக்கு முன்னாடி ஒன்றா இருந்த விஷயத்த ஒரு பனிப்பெண் வந்து ஊர் முழுக்க பரப்பி விட்டுருப்பா, அவளுக்கும் தண்டனை கொடுத்துருப்பாங்கல்ல. ஸோ அவளை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிம் வந்து மீட் பண்ணுறாரு. அவகிட்டையும் இங்கே பாரு நாளைக்கு நான் என்ன சொல்கிறேனோ அதை தான் நீ சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது அவளும் சரி ஓகே நான் என்ன வேணாலும் சொல்கிறேன், நான் தயவு செஞ்சு நீங்கள் என்னை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கா. ஸோ இப்படிலாம் இந்த கிம் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்கும்போதே நமக்கு நல்லா தெரியுது இவன் வந்து ஃபேக்காக ஏதோ ஒரு எவிடன்ஸை ரெடி பண்ணுறதுக்காக தான் இவங்க எல்லாரையும் மிரட்டி ஒரு விஷயத்தை வந்து சொல்லிட்டு இருக்கான். ஆனால் என்ன அப்படின்றது நமக்கு இப்போ வரைக்கும் புரியல. கட் பண்ண அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அரச சபையை கூட்டியிருக்கான். அந்த இடத்துல நம்ம கிம் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறான். நம்மளுடைய அரண்மனைக்கு ஒரு விஷப்பறவை தேடி வந்துச்சு இல்லை, அந்த விஷப்பறவையை வளர்த்தது யாரு அப்படின்னு சொல்லி நான் கண்டுபிடிச்சிட்டேன். அது வேற யாரும் இல்லை அரசே, இதுக்கு முன்னாடி உங்களையும் ஹீரோயினையும் பற்றி ஒரு பொருளையை பரப்பி விட்டால மக்கள்கிட்ட, அவ தான் அந்த பனிப்பெண் தான் இதை பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் எதை வச்சு சொல்கிறீங்க, அவளே தான் இதை ஒத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் இப்போ அப்படியே மைண்டுக்குள்ளேயே யோசிக்கிறான், எல்லா தப்புமே இவனே பண்ணிட்டு இப்போ எதுக்காக எந்த தப்பும் இல்லாத அந்த பனிப்பெண் மேலே இவன் பழி போடுறான் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அங்கே பக்கத்தில் இருக்க மந்திரிகள் எல்லாருமே சரி அதான் இப்போ தப்பு பண்ணவங்களை கண்டுபிடிச்சிட்டோம்ல, இதுக்கு மேலேயாவது கல்யாணத்தை நம்ம சீக்கிரமா நடத்தலாம், இதுக்கு மேலே தாமதிக்க வேணாம், உங்க பொண்ணை அரசருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம கிம்மே என்ன சொல்றானா, இல்ல நான் இன்னும் அந்த பொண்ணை விசாரிக்க வேண்டியது கொஞ்சம் இருக்கு, அதெல்லாம் பண்ணிட்டு உண்மையான குற்றவாளி யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டு கடைசியா நம்ம வந்து கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோக்கே ஷாக்கா இருக்குது. என்னடா இது, இவனே இந்த கல்யாணத்தை ஸ்லோவா நடத்தலாம்னு சொல்றான், ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது அதுக்கடுத்து நம்ம ஹீரோ கிட்ட நம்ம ஷின்னும் அப்புறம் குண்டு அசிஸ்டன்ட்டும் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அரசே எங்களுக்கு ஏதோ டவுட்டா இருக்கு, அவன் இந்த மாதிரி டைம் கேட்கறத பார்த்தாலே ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன், எதுக்கும் நம்ம பார்த்து கொஞ்சம் சேஃபாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது சரி விட அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோவும் ரொம்ப தைரியமாக வேற பேசிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒருத்தர்கிட்ட ஷூ கேட்டிருப்பான்ல, எனக்கு ஒரு 100 ஷூ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷூவை நம்ம ரெடி பண்ணியாச்சு அரசே, அதே சமயம் நீங்கள் கேட்ட அந்த முக்கியமான பொருளையும் நான் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதுவும் நீங்கள் கேட்ட டிசைன்லேயே பாருங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அது என்னன்னு தெரியல, பட் அதை பார்த்தோன்னே அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, நான் கேட்ட மாதிரியே பக்காவாக பண்ணி கொடுத்துருக்கீங்க, இன்னைக்கு நைட்டு ஹீரோயினுக்கு நான் ஒரு கிஃப்ட் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஏதோ பேசிட்டு இருக்கான். அப்படியே அடுத்த நைட் ஆகுது. நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு ஹீரோ ஒரு இடத்துக்கு வரும்போது அவளுக்கு ஒன்றுமே புரியல, அம்மா இப்போ என்ன நடக்குது, எதுக்காக நீங்கள் இப்படி புது ட்ரெஸ்லாம் போட்டு வர சொன்னீங்க, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அங்கே ஸ்வடக்கு போடுறான். உடனே பார்த்தீங்கன்னா அங்கே டோர் ஓப்பன் ஆகுது. என்ன பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு ஆச்சரியத்திலே முன்னாடி நடந்து போயிட்டு இருக்கா. அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் ஒரு 100 ஷூ கேட்டிருப்பான்ல, அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு ஷூனாலே ரொம்ப பிடிக்கும், அதனாலேயே அவளுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய அழகழகான ஷூ எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அடுக்கி வச்சிருக்கான். அதுலேயும் ப்ரைஸ் கம்மியாக இருக்க ஷூலேருந்து ப்ரைஸ் அதிகமாக இருக்க ஷூலேருந்து எல்லாமே இருக்குது. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிக்குது. இப்படி பூலாம் வேற நடுவில் கொட்டி
வச்சிருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டு போயிட்டே இருக்கும்போது கடைசியா பார்த்தீங்கன்னா ஒரு எண்டில் ஒரு ரொம்ப அழகான ஷூ, ரொம்ப காஸ்ட்லியான ஷூன்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஷூ இருக்கு. இதை பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஷூக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ரிங் இருக்கு. ஆக்சுவலாக இந்த ரிங்கை தான் நம்ம ஹீரோ அப்போ பார்த்துருப்பான். ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு மாதிரி அதிர்ச்சியில் கேட்கும்போது, அது ஒன்றும் இல்லை, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன். நான் நல்லா யோசிச்சிட்டேன். இதுக்கு மேலே என்னோட லைஃப்பில் நீ இல்லாமல் என்னால் வாழவே முடியாது. ஸோ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவளும் ஆமாம் என்னாலையும் நீ இல்லாமல் வாழ முடியாது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ சரின்னு சொல்லிட்டு அந்த ரிங் எடுத்து மாட்டி விடுறான். அதுக்கப்புறம் அவங்க சாமி மாதிரி வச்சு 2 பேரும் கும்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ பின்னாடி இருந்து திடீர்னு பூக்கள்லாம் கொட்ட ஆரம்பிக்குது. என்னடா இது அழகா கடவுளே வந்து இவங்களை வாழ்த்துற மாதிரி இருக்கே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஆளுங்க தான் மேலே இருந்துட்டு பூவை தூவி விட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல இவங்களுக்கு கல்யாணம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் இவங்களுடைய விதியை எழுதினார்ல ஒரு வயசானவர், அவர் வந்து இதை பார்த்துட்டு பேசிட்டு இருக்காரு. என்னன்னா தற்காலிகமாக இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துருக்கலாம், ஆனால் ஹீரோயின் யாரு அப்படின்ற உண்மையை அவ கண்டுபிடிக்காம போயிட்டா அப்படின்னா இவங்க 2 பேராலையும் மறுபடியும் ஒன்று சேர முடியாது அப்படின்னு சொல்றாரு. அதாவது நம்ம ஹீரோயின் யாரு, இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவுக்கு மனைவியா இருந்தவ தானே. ஸோ அவ தான் வந்து இப்போ மறுபிறவி எடுத்து மறுபடியும் நம்ம ஹீரோவை கல்யாணம் பண்ணியிருந்திருக்கா. ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் அவளுடைய முன்னாடி ஜென்மத்தை பற்றி தெரிஞ்சுக்காம போயிட்டா அப்படின்னா அகைன் இவங்களால சேர முடியாது அப்படின்றது தான் அதோட மீனிங். அப்புறம் கல்யாணம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன நடக்க வேண்டியதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. கட் பண்ண அடுத்த நாள் காலையில் வழக்கமாக நம்ம ஹீரோ தான் ஃபர்ஸ்ட் எழுந்திருப்பான். ஆனால் இந்த டைம் என்னன்னா ஹீரோயின் ஃபர்ஸ்ட் எழுந்திரிச்சிட்டு ஹீரோவோட ஃபேஸை வந்து பார்த்துட்டு இருக்கும்போது அதில் அப்படியே கையெல்லாம் வேற வச்சு விளையாண்டுட்டு இருப்பா. ஹீரோவும் அதை பார்த்துட்டு ஏன்டி என்ன கோலமா போடுறா என் மூஞ்சில, இப்படி பண்ணா நான் இப்படி தூங்குவேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு 2 பேரும் ரொமான்ஸ் பண்றாங்க. அப்படியே அடுத்த நாளில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் இருக்கால, ஸோ அவள் அப்படியே வெளியே நடந்து போயிட்டு இருக்கும்போது அவளுடைய பேரண்ட்ஸ் 2 பேரும் பார்த்துட்டு இப்போ வரைக்கும் நம்ம ஹீரோயினோட உடம்புல ஹீரோ தான் இருக்காரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அரசரே வணக்கம் அப்படின்னு சொல்லும்போது, அம்மா அப்பா உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருச்சு, எப்பயும் என் உடம்பு மாறிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது, அட நீ வந்துட்டியா மறுபடியும் உன் உடம்புக்குள்ள, சொல்ல வேணாம், பார்த்த உடனே எங்களால் மட்டும் எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்களும் பேசுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆன்ட்டி இருக்காங்கல்ல, அவங்க நம்ம ஹீரோயினை தனியாக கூப்பிட்டு போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏமா சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேற, இந்த இடம் உனக்கு சரிப்பட்டு வராது, நான் சொன்னா கேளு, இது வந்து உனக்கு வேணாம், தயவு செஞ்சு இங்கிருந்து வந்துரு அப்படின்னு சொல்லும்போது, இல்ல என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லும்போது, அதான் ஏன், ஏன்னா நான் ராஜாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், ஸோ என்னால் இதுக்கப்புறம் இங்கிருந்து வர முடியாது, அதனால நீங்க என் அம்மா அப்பாவை மட்டும் கூட்டிக்கிட்டு இந்த இடத்த விட்டு கண்காணாத இடத்துக்கு போயிருங்க, நான் இங்கேயே வாழ்றேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்ல இல்ல அப்படிலாம் இருக்க முடியாது உன்னால, ஏன் எதுக்குன்னு என்கிட்ட கேட்காத, ஆனா இந்த இடத்துல நீ இருந்தினா உன் உயிருக்கே ஆபத்து, சொன்னா கேளு வந்துரு அப்படின்னு சொன்னாலும் இவ கேட்கவே மாட்டா, நான் வர முடியாது அப்படின்னு சொல்லிடுறா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்ட்டி வந்துட்டு நம்ம ஹீரோயினோட வளர்ப்பு அம்மா அப்பா கிட்ட போயிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு எதுக்காக ராஜாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்றா, அப்படின்னா இதுக்கப்புறம் இங்க வரமாட்டாளா நம்ம கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்களும் சொல்றாங்க, சரி கல்யாணம் பண்ணிட்டானா விட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லும்போது, உங்களுக்கு தெரியாது அவ இந்த இடத்துல இருந்தானா அவ உயிருக்கே ஆபத்து, அதனால தான் நான் இங்கிருந்து அவளை கூட்டு போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ புலம்பிக்கிட்டே யாரோ ஒருத்தங்களை பார்க்கறதுக்காக அங்கிருந்து கிளம்புறா. இவ அப்படியே கட் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் நம்ம ஜே இருக்கான்ல, அவனை காட்டுறாங்க ரொம்ப நாள் கழிச்சு. இப்போ இவன் பாத்தீங்கன்னா ஒரு லேடியை தேடி தான் வந்திருக்கான். எதுக்காகனா நம்ம ஹீரோ தான் இவங்கிட்ட சொல்லியிருப்பான், இப்ப கடைசியா நம்ம ஆளுங்க எல்லாருமே சேர்ந்து அந்த விஷப்பறவை மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கேவ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு அதை பிடிக்கலான்னு பார்க்கும்போது அந்த மாஸ்க் கேள் உள்ள வந்து அந்த இடத்தையே பாத்தீங்கன்னா பாம் வச்சு தகர்த்திருப்பாள்ல. ஸோ அந்த பிளேஸ் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா நம்ம கிம்முக்கு சொந்தமானது. பட் அதை வந்து பாத்தீங்கன்னா அவன் ஒரு லேடி கிட்ட இருந்து வாங்கியிருக்கான். அந்த லேடி யாரு என்ன அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறதுக்காக தான் நம்ம ஜே வந்து இப்போ இந்த கிராமத்துக்கு வந்திருக்கான். பட் வந்து பார்க்கும்போது அந்த லேடியோட வீடெல்லாம் பூட்டி இருக்கு, அவங்க அங்கே இருக்க மாதிரியே தெரியல. ஸோ இதை பார்த்துட்டு அக்கம் பக்கத்தில் விசாரிக்கும் போது அவங்க எப்போவோ வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எதுக்காக இங்கே வாழ்ந்துட்டு இருந்த அந்த லேடி திடீர்னு வீட்டை காலி பண்ணிட்டு போகணும், ஒரே சந்தேகமா இருக்குதே, ஒருவேளை நம்ம இந்த கிம் பக்கத்தில் நெருங்கிறது தெரிஞ்சு இந்த கிம் இவளையும் போட்டு தள்ளிட்டானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜே ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோ ஒரு போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் கேட்டிருப்பான் போல நம்ம குண்டு அசிஸ்டன்ட் கிட்ட, அவனும் அதை எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். ஸோ அந்த காலத்திலே போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்லாம் இருந்திருக்கு போல, அதாவது ஒருத்தங்க இறந்திருக்காங்கன்னா அவங்களுடைய உடம்பை நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு எப்படி எதனால இறந்திருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்துருக்காங்க. இது யாருடைய போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக அந்த ஸ்னேக் கண்டஸ்ட்டை நம்ம ஹீரோ பார்க்கலான்னு போகும்போது அந்த இடத்துல அவங்க 2 பேரையும் அந்த மாஸ்க் கேள் முன்கூட்டியே வந்து கொலை பண்ணிட்டு போயிருப்பாள்ல, இவங்களால நம்ம கிம் மாட்டிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் அவங்களை கொலை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுது அந்த விஷப்பறவையோட விஷம் தான். ஸோ அதை வந்து அவ எப்படி யூஸ் பண்ணியிருக்கா அப்படின்னா இந்த அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்ல ஊசிலாம் குத்துவாங்கல்ல உடம்புல அங்கங்க, அந்த மாதிரியான முறையில் அவங்களுடைய மூக்கில் நெஞ்சில் அப்புறம் கழுத்துக்கு பின்பகுதியில் இந்த மாதிரியான இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி அந்த விஷயத்தை வந்து இன்ஜெக்ட் பண்ணியிருக்கா. அதனால தான் அவங்க இறந்து போயிருக்காங்க. நம்ம ஹீரோவுக்கு இதுக்கு முன்னாடியே தெரியும் அந்த ஸ்னேக் கண்டஸ்ட்டை கொலை பண்ணது மாஸ்க் கேல் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் இப்போ இங்கே தான் ஒரு டவுட்டே வருது, கடைசியாக இவங்க அந்த மாஸ்க் கேல் அப்படின்னு சொல்லி யாரை கண்டுபிடிச்சாங்க இந்த எவிடன்ஸ் எல்லாத்தையுமே வச்சு, அந்த பனிப்பெண்களோட லீடர் இருக்கால, அதான் கடைசியாக நம்ம கிம் கூட மாட்டிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தூக்கில் தொங்க விட்டுருப்பான். ஏன்னா அதுவும் நம்ம கிம்முடைய மாஸ்டர் பிளான் தான். அந்த பனிப்பெண்களுடைய லீடரை நம்ம மாஸ்க் கேலாக காட்டணும் அப்படின்றதுக்காக அவளுடைய ரூமில் அந்த மாஸ்க்கு அதுக்கப்புறம் அந்த பறவைக்கு அவங்க கொடுக்கறதுக்காக வச்சிருந்த பாம்பு தவளை இதெல்லாமே கிடைக்கிற மாதிரி பண்ணியிருப்பான் அந்த உண்மையான மாஸ்க் கேல் மூலமா. இப்போ இதை வந்து நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னா இப்போ இறந்து போன அந்த பனிப்பெண்களோட லீடருக்கு இந்த அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எதுவுமே தெரியாது. ஸோ அவங்க கண்டிப்பாக மாஸ்க் கேலாக இருக்க வாய்ப்பே கிடையாது. அவங்கள அந்த மாஸ்க் கேல் மாதிரி ஃப்ரேம் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான் அந்த கிம். ஸோ உண்மையான மாஸ்க் கேல் இப்போ வரைக்கும் சாகல. அதனால தான் அந்த விஷப்பறவை அன்னைக்கு தப்பிச்சு போகும்போது கூட அந்த குகையில் அந்த மாஸ்க் கேல் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நம்ம
நம்ம ஹீரோ வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டான். ஸோ அதுக்கப்புறம் இந்த விஷயம் எல்லாத்தையுமே அவனோட அசிஸ்டன்ட்ஸ்கிட்டையும் சொல்கிறான். டே அந்த மாஸ்க் கேர்ள் அந்த பனிப்பெண்களோட லீடர் கிடையாது, அவளை ஃப்ரேம் பண்ண தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. உண்மையான மாஸ்க் கேர்ள் இப்போ வரைக்கும் இருக்கா. அவள் வந்து ஒரு மருத்துவர் கூட, அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அது மூலமாக தான் அந்த ஸ்னேக் ஹண்டர்ஸை அவள் கொலை பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய அரசாங்கத்தில் வேலை பார்க்குற அந்த மருத்துவர்களுடைய லிஸ்ட் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ போய் பார்க்குறான். அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒரு மருத்துவ லேடியும் சொல்கிறாங்க, இப்போ ரீசெண்டாக ஒரு பொண்ணு மட்டும் வேலையை விட்டு நின்றுட்டா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுடைய பேரை சொல்லும்போது நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிட்டான். அப்படின்னா இவ தான் அந்த மாஸ்க் கேர்ள், இவளுடைய அட்ரஸ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இப்போ டேரக்டா பாத்தீங்கன்னா அந்த அட்ரஸ்க்கு தான் போறான். இதே நேரத்துல நம்ம ஜே இருக்கான்ல, அவன் லாஸ்டா அந்த கிம்முக்கு சொந்தமான ஒரு குகை இருந்திருக்கும்ல, அதை அவங்க கிட்ட வித்தது ஒரு லேடி அப்படின்னு சொல்லி அந்த லேடியை பத்தி விசாரிச்சுட்டு இருந்திருப்பான்ல. சோ அவங்க வீட்டுல இப்ப யாருமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவன் ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கும்போது அங்க ஒரு சில குடிகாரங்களாம் உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்ப அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா லைட்டா பேச்ச போடுறான். இந்த லேடி எங்க இருக்காங்க, எங்க போனாங்க, அவங்க இதுக்கு முன்னாடி யார்ட்டையாவது வேலை பார்த்தாங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமா இதுக்கு முன்னாடி அந்த லேடியை ஒருத்தர்கிட்ட வேலை பார்த்தாங்க, அவங்களுக்கு ஒரு பொண்ணும் இருக்குது. அந்த லேடி யார்கிட்ட வேலை பார்த்தாங்கன்னா இந்த அரசாங்கத்துல கிம் அப்படின்னு சொல்லி ஒரு மந்திரி இருக்காருல்ல, அவருக்கு தான் வேலைக்காரியா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்பதான் நம்ம கிம்முக்கே தெரிய வருது, ஓகே அப்படின்னா அந்த லேடியவே அவன் மிரட்டி தான் வந்து அந்த இடத்த வாங்கி இருந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விஷயம் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது நம்ம ஹீரோவே டைரக்டா இந்த இடத்துக்கு தான் வந்துட்டு இருக்கான். அரசே என்னத்துக்கு இங்க வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒன்றும் இல்லை, நம்ம தேடிட்டு இருக்கக்கூடிய அந்த மாஸ்க்குகள் இங்கே தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ நம்ம ஜேவும் அந்த லேடியை பற்றின விஷயம்லாம் கேட்டு தெரிஞ்சிருப்பான்ல, அதை வந்து இப்போ நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இந்த மாதிரி அந்த நிலத்தை வித்த லேடி இருக்காங்கல்ல, அவங்க வந்து கிம்முக்கு தான் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க, அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணுடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஜேவும் அந்த பேரை சொல்றான். உடனே நம்ம ஹீரோ இப்போ அங்கே அரசாங்கத்தில் கேட்டு வந்திருப்பான்ல, அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள்ல ஒரு பொண்ணு மட்டும் இப்போ லீவ் போட்டிருக்கா, அவள் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட நேம் அதுதான். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது இவ தான் அந்த மாஸ்க் கேர்ள், அதாவது அந்த நிலத்தை நம்ம கிம் கிட்ட வித்தாங்கல்ல அந்த லேடியோட பொண்ணு தான் இப்போ மாஸ்க் கேர்லா அவங்க கிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிட்டான். அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே சேர்ந்து நைட்டு மறுபடியும் அந்த குகைக்கு தான் போறாங்க. ஏன்னா லாஸ்டா அந்த பறவை இங்கிருந்து தப்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த மாஸ்க் கேர்ள் இந்த இடத்தையே பார்த்தீங்கன்னா அப்படியே வெடியை வச்சு தகர்த்திருப்பாள்ல, ஸோ எல்லாமே மூடி போயிருக்கும். ஸோ இப்போ அந்த கல் எல்லாத்தையுமே எடுத்து போட்டு இவங்க உள்ள போயிட்டு இருக்காங்க. ஏன்னா கடைசியா அந்த இடம் இடியறதுக்கு முன்னாடி இவங்க மட்டும் தான் வெளியே வந்திருப்பாங்க, அவ வந்திருக்க மாட்டா. ஸோ ஒருவேளை அவ உள்ளே இறந்து போயிருக்காளா, இல்லைனா இதுக்கு முன்னாடி இவங்களுக்கு தெரியாம ரகசியமா உள்ள ஒரு அறை வச்சிருந்தாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு அறை வச்சு அது மூலமா அவ தப்பிச்சு போயிருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த மாதிரி கெஸ் பண்ணிட்டு இப்போ உள்ள தேடி போறாங்க, அந்த மாதிரி ஏதாவது இருக்குமா அப்படின்ட்டு. இப்படி இவங்க ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் கிம்மு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவுடைய அப்பா ராஜா கிட்ட வந்து பேசிட்டு இருக்கான். ராஜா, நான் கடைசியா கண்டுபிடிச்சிட்டேன், இந்த விஷப்பறவையை யார் தெரியுமா இந்த இடத்துல வளர்த்துட்டு இருந்திருக்கிறது, அது வேற யாரும் இல்ல, உங்களுடைய மருமக தான் அப்படின்னு சொல்லும்போது கிங்குக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. என்னடா உளர்ற, என்னோட மருமக தான் ஆல்ரெடி இறந்து போயிட்டாளடா அப்படின்னு சொல்லும்போது, அட ராஜா உங்களுக்கு விஷயமே தெரியாதா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்மளோட இடத்துக்கு வேலைக்காரியா ஒருத்தி வந்தா, அவ பாக்குறதுக்கு அப்படியே உங்க மருமக மாதிரி தான் இருப்பா, அதான் இதுக்கு முன்னாடி உங்க மனைவிய விஷம் வச்சு சாகடிச்சால அதே மருமக தான், அவ அன்னைக்கு எந்த விஷயத்தை யூஸ் பண்ணாலோ அதே விஷம் கொண்ட ஒரு பறவையை தான் இவ இப்போ வரைக்கும் வளர்த்துக்கிட்டு இருந்திருக்கா, எதுக்காக இப்ப தேவையில்லாம அவ மேல பழி போடுறா, அவ கண்டிப்பா என் மருமகளா இருக்க முடியாது, அப்படியே இருந்தாலும் அவ எதுக்காக இந்த விஷப்பறவை யூஸ் பண்ணி எல்லாருமே கொலை பண்ணிக்கிட்டு இருக்கணும், அவளுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா எல்லாருமே கொண்டுட்டு அவன் மொத்தமா இந்த அரசாங்கத்தை ஆளலாம் நினைக்கலாம்ல, நான் அதுக்கான எவிடன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்திருக்கேன், அதுக்கு நீங்க ஒரு நீதிபதியா இருந்து கடைசியா ஒரு நீதியை வழங்கினா மட்டும் போதும், வரீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம அரசரை கூப்பிடும்போது அவரும் பாத்தீங்கன்னா எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தான் வராரு, மறுபடியும் இந்த பைத்தியக்காரன் ஏதோ பிளான் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் இருக்கால, அவ வந்து டீயை பார்த்துக்கிட்டே இருக்கா. அந்த டைம்ல அங்க ஒரு பணிப்பெண் இருப்பாங்க, அவங்க கிட்ட வந்து கேட்கறா, இந்த மாதிரி ராணி எப்படி இறந்து போனாங்கன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ராணினா நம்ம ஹீரோவுடைய அம்மா, ஸோ அவங்க எப்படி இறந்து போனாங்கன்னு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு அது அக்யூரேட்டா தெரியலமா, ஆனா நான் இப்பதான் ரீசெண்டா வேலைக்கு சேர்ந்தேன், எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் உங்ககிட்ட சொல்றேன், ராணி குடிச்ச டீல வந்து ஏதோ விஷம் கலந்ததா சொல்லியிருக்காங்க, அந்த விஷயத்தினால தான் அவங்க ரத்தம் வந்து எடுத்து செத்து போனாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரைக் ஆகுது. ஏன்னா அவளுடைய கனவுலையும் இதே மாதிரி தானே ஒரு மெமரி வந்து நினைச்சு பார்த்திருப்பா. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த ஹீரோவோட ஒய்ஃப் தான் அதை பண்ணிருப்பா அப்படின்னா அந்த மெமரிஸ்லாம் எதுக்காக எனக்கு வரணும், நான் இதுக்காக அதெல்லாம் நினைச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் குழப்பத்தோட யோசிச்சுட்டு இருக்கா. நமக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி இருந்த ஹீரோயினும் இவளுடைய ஒரு ஜென்மம் தான் அப்படின்னு சொல்லிட்டு, பட் இவளுக்கு அது தெரியல, அதனால தான் எதுக்காக நான் இதை நினைக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் அவனுடைய ஆட்களும் பாத்தீங்கன்னா அந்த குகைக்குள்ள போயிருப்பாங்கல்ல, அங்க உள்ள அந்த மாஸ்க் கேலோட டெட் பாடி இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்றதுக்கு இவங்க எவ்வளவு தேடி பார்த்தாலும் அங்க அந்த டெட் பாடியை காணவே இல்லை. ஸோ அப்படின்னா கண்டிப்பா இங்க இன்னொரு சீக்கிரட்டான ரூம் ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தேடி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கடைசியா அந்த ரூமையும் கண்டுபிடிச்சிடறாங்க, அங்க ரகசியமா ஒரு கதவே போகுது. ஸோ இது எங்க போகுதுன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு இவங்க அது வழியா பூந்து போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை கைது பண்ணி கூட்டு வந்துட்டாங்க. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, இப்போ எதுக்காக என்ன கைது பண்ணி கூட்டு வந்தீங்க, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அங்க அந்த ராஜாவும் சொல்றாரு, உனக்கு எதிராக நிறைய எவிடன்ஸ் எடுத்துட்டு
எடுத்துட்டு வந்திருக்காங்கம்மா, அதெல்லாம் வச்சு நீ என்னோட மருமக அப்படின்ற மாதிரி நிரூபிக்க போறாங்க அப்படின்னு சொல்லும்போது, அவங்க எப்பயும் இறந்து போயிட்டாங்க, நான் அவங்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவ பேசிக்கிட்டே இருக்கும்போது, அத இந்த எவிடன்ஸ்லாம் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த கிம் இருக்கான்ல, அவன் பார்த்தீங்கன்னா அவனுடைய ஃபேக்கான எவிடன்ஸை வந்து பேச சொல்றான். ஃபர்ஸ்ட் எவிடன்ஸா யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த வேலைக்கார பொண்ணு தான். லாஸ்டா அவளை கூட மிரட்டி இருப்பான், நான் என்ன சொல்றேனோ அதை தான் நீ சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே அவன் சொன்ன பொய்ய கொஞ்சம் கூட மாறாம பேசிக்கிட்டு இருக்கா. இவங்க தான் என்ன அந்த விஷப்பறவையை வளர்க்க சொன்னாங்க. இவங்க சொன்னதை கேட்டு தான் அந்த விஷப்பறவைக்கு நானும் தவளை அப்புறம் பாம்பு இதெல்லாம் போட்டு வளர்த்துட்டு இருந்தேன், நான் தான் அதை பாதுகாத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு செம்ம ஷாக்கு. இவ யாருன்னு எனக்கு தெரியாது, நான் இதுக்கு முன்னாடி இவளை பார்த்தது கூட கிடையாது, இவ சொல்றதெல்லாம் நம்பவே நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி அவ ஒரு மாதிரி கத்திக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் அவனுடைய ஆட்களும் அந்த குகையில ரகசியமான ஒரு அறை போயிருக்கும்ல, அதை ஃபாலோ பண்ணிட்டே போகும்போது கடைசியா அந்த வழி பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்குள்ளேயே வந்து முடியுது. நம்ம ஹீரோவும் அங்க இருக்கக்கூடிய அந்த கட்டையை தூக்கிட்டு பார்க்கறான், முன்னாடி ஃபுல்லா நம்ம கிம்முடைய ஆட்கள் இருக்காங்க. அப்பதான் இவனுக்கு தெரிய வருது கடைசியா இந்த கிம்மு மாட்டிக்கிட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது கிம்முடைய வீடு, அந்த விஷப்பறவையா ஒரு கேவ்ல வளர்த்தாங்கல்ல, அந்த கேவ்ல இருந்து அண்டர் கிரவுண்ட்லயே இவனுடைய வீட்டுக்கு டைரக்டா ஒரு ரூட்டே இருக்குது. ஸோ இதுவே போதும், இதை வச்சே நம்ம வந்து அவனை அரெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இங்க ஒரு பக்கம் வெறித்தனமா பார்த்துட்டு இருக்கும்போது, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு எதிராக இரண்டாவது எவிடன்ஸையும் பார்த்தீங்கன்னா அந்த கிம் ஏற்பாடு பண்ணியிருப்பான்ல, அதாவது அவ இதுக்கு முன்னாடி தங்கியிருந்த கிராமத்துல இருந்து அவ வீட்டு பக்கத்துல இருந்த ஆட்களை கூட்டு வந்திருப்பான்ல, அவங்களையும் மிரட்டி சில விஷயங்களை சொல்லியிருப்பான்ல. இப்போ அதை அப்படியே அவங்க சொல்றாங்க, இந்த பொண்ணு எங்க வீட்டு பக்கத்துல ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா, ஆனா இவ சின்ன வயசுல இருந்தெல்லாம் எங்க வீட்டு பக்கத்திலே இல்ல, இவளுக்கு இருக்கக்கூடிய பேரண்ட்ஸும் சொந்த பேரண்ட்ஸ் கிடையாது, அவங்க வளர்ப்பு அம்மா அப்பா தான் அப்படின்னு சொல்ல உடனே இந்த கிம்மோ, கேட்டிங்களா ராஜா, சரியா இப்பல இருந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவங்க மருமக செத்து போனதா நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தோம், அந்த ஆத்துல இருந்து கூட ஏதோ டெட் பாடியை எடுத்தோம், ஆனா இப்பதான் நமக்கு தெரிய வருது அன்னைக்கு உங்க மருமக சாக கிடையாது, இவ தான் உங்களுடைய உண்மையான மருமக, அன்னைக்கு உங்களுடைய மனைவியை விஷம் வச்சு சாகடிச்சதுனால நம்ம இவளுக்கும் விஷம் வச்சு சாகணும் அப்படின்னு சொல்லி தண்டனை கொடுத்தோம், அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக இவ வேற ஏதோ ஒரு டெட் பாடியை ஏற்பாடு பண்ணி அதுல இவளுடைய ரிங் எல்லாம் போட்டு அந்த டெட் பாடியை தூக்கி ஆத்துலயும் வீசியிருக்கா, நம்ம அதை பார்த்து தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம், இவ இன்னும் சாகல, இவளுக்கு மறுபடியும் நம்ம மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியே ஹீரோயினி அங்கிருந்து கூட்டு போவாங்க. அப்ப அவளுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது, அது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட வந்து கேட்டிருப்பா அந்த விஷப்பறவை எந்த கேவ்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் சொல்லியிருப்பான் அந்த மலையோட பேரை. ஸோ அதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு இப்போ இந்த வேலைக்கார லேடி கிட்ட கேட்குறா, ஏய் நான் தானே உனக்கு ஆர்டர் கொடுத்தேன்னு சொன்னேன் அந்த விஷப்பறவையை வளர்க்க சொல்லி, சரியா அந்த விஷப்பறவையை நீ எங்க வளர்த்த, எந்த மலையில வளர்த்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவளுக்கு அது தெரியாதுல்ல, உடனே தப்பா சொல்லிடுறா. பாத்தீங்களா ராஜா, இதை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியல, அந்த விஷப்பறவை அந்த மலையில இல்ல வேற ஒரு மலையில இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த உண்மையான மலை பேரை சொல்றா. ஸோ இவங்க எல்லாருமே பேசி வச்ச மாதிரி ஏதோ பேசுறாங்க, உங்களுக்கு நல்லா தெரியும் நான் இதை பண்ணிருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு, இன்னும் ஸ்ட்ராங்கான எவிடன்ஸை கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ராஜாவும் இவ சொல்றதும் கரெக்ட் தான், இவ தான் ஃபர்ஸ்ட் என்னோட மருமகன் சொல்லி நிரூபிக்கிறதுக்கும் இவ தான் அந்த விஷப்பறவையை வளர்த்தா அப்படின்றதுக்கும் ஒரு நல்ல எவிடன்ஸை நீங்க கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ராஜா வந்து தீர்ப்பு கொடுத்துறாரு. ஸோ கிம் வந்து ரொம்ப காண்டில் இருப்பான். கரெக்டா அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஹீரோவும் என்ட்ரி கொடுக்குறான். வந்த உடனே நான் இந்த மாதிரி கிம்மை கைது பண்றதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்கும் பயங்கரமா தூக்கி வாரி போட்டுச்சு. அப்பதான் ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஹீரோ சொல்றான், இந்த மாதிரி அந்த விஷப்பறவையை எந்த இடத்துல வளர்த்தாங்களோ அந்த இடத்துல இருந்து நம்ம மந்திரி கிம்மோட வீட்டு வரைக்கும் அண்டர் கிரவுண்ட்ல ஒரு பெரிய பாதையே இருக்குது, அதை வச்சு பார்க்கும்போது இவர் தான் அந்த விஷப்பறவையை வளர்த்து இருந்திருக்காரு, அவரை நம்ம வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ராஜாவும் இதுக்கு தானே இவ்வளோ வருஷங்களா காத்துக்கிட்டு இருந்தாரு, அதனால இவனை கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுக்கும்போது எல்லாருமே வந்து கைது பண்றாங்க. கைது பண்ணி அவனை லாக்அப்ல வச்சிருக்கும் போது நம்ம ராஜா அவனை பார்க்கறதுக்காக வருவாரு, அவனை வந்து கொஞ்சம் கலாய்ப்பாரு, இல்லை ஏதாவது கோவத்துல பேசுவாரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ஹீரோயின் அப்பவே செத்து போயிருந்தா இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனையே நடந்திருக்காதுல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்னடா இது இவர் இப்படிலாம் பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒண்ணுமே புரியல. ஸோ இதுக்கப்புறம் நடக்க போறதை நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். பாய்.